இப்போது இந்தியா முழுக்க இருக்கிற இந்த குழப்பம் இருக்குது பாருங்கள், 500 1000 குழப்பம். அதனால நமக்கு வந்து எக்கச்சக்க கேள்விகள் வந்திருக்கும். அந்த கேள்விக்கெல்லாம் பதிலளிக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ. மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸில் இருக்க மாதிரி இல்லாமல் ஒழுங்காக மாரல் சயின்ஸ் கிளாஸில் இருக்க மாதிரி அட்டென்டிவாக இருங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு டவுட்டு, இப்போ நான் போய் பேங்க்கில் காசை கொடுத்து மாற்றுறேன் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டு கிடச்சிருமா, இல்லை இந்த பழைய நோட்லாம் மாற்றும் போது கணிசமான அமௌண்ட்டை குறைச்சிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. மொத்த அமௌண்ட்டு கிடைக்கும். ஆனால் மொத்த அமௌண்ட்டும் கேஷாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஷாக கிடைக்காது. 4000 ரூபாய் வரைக்கும் தான் ஒரு பர்சனுக்கு கேஷாக கிடைக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்கோ. இப்போது டவுட் வரும், 4000 ரூபா கேஷ் எனக்கு பத்தாது, இப்போ எனக்கு உடனே வந்து பல தேவைகள் இருக்குது, எப்படி பத்தும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பேங்க் அக்கௌண்ட்டில் ஏற்கனவே இருக்கிற காசு வந்து பிரச்சனையே கிடையாது. அது 500 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, அதனால் கார்டுகளை தேய்த்து செக்குகளை கொடுத்து இன்டர்நெட் பேங்கிங்லாம் யூஸ் பண்ணி போச்சுக்கலாம். என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்லை, இப்போ நான் போய் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எதனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதே வழக்கமான ஃபார்ம் தான், அதே கையெழுத்து தான். இப்போ கூட நீங்கள் போய் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. பணத்தை கொடுத்து சில்லறை மாற்றிக்கோன்னு சொல்கிறாங்களே, பட் நான் எங்கே போய் மாற்றுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐயோட இஷ்யூ ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆல் த கமர்ஷியல் பேங்க்ஸ், ஆல் த பிரான்ச்சஸில் மாற்றிக்கலாம். ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அங்கே கூட மாற்றிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஹெட் போஸ்ட் ஆஃபீஸு, சப் போஸ்ட் ஆஃபீஸ், அங்கே கூட மாற்றிக்கலாம். என் பேங்க்கில் என் பிரான்ச்சில் மட்டும் தான் நான் போய் இதை மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. 4000 ரூபாய் வரைக்கும் தான் நான் கேஷை கொடுத்து சில்லறை வாங்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எந்த பேங்க்கு எந்த பிரான்ச்சுக்கு வேணால் ஒரு நல்ல வேலிட் ஐடி ப்ரூஃபோட போனீங்கன்னா போதும் கொடுத்துருவாங்க. பட் 4000 ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க இல்லையா, அதனால் உங்கள் பேங்க்குக்கு தான் போகணும். பட் என் பேங்க்கில் எந்த பிரான்ச்சில் என் அக்கௌண்ட் இருக்கோ அங்கே தான் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் அந்த பேங்க்கில் அப்படின்னா எந்த பிரான்ச்சுக்கு வேணால் நீங்கள் போய் 4000 ரூபாய்க்கு மேலே கூட அப்படியே அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிட்டு வந்துக்கலாம். ஒரு விஷயம் தான் நோட் பண்ணணும், வேறு பேங்க்கு வேறு பிரான்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்னா ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. பேனா தான் கடன் வாங்க முடியும் பேங்க்கில், ஐடி ப்ரூஃப்லாம் கடன் வாங்க முடியாது. என்கிட்ட அக்கௌண்ட்டே இல்லை, என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது, என் ரிலேட்டிவ்கிட்ட இருக்குது, அப்படியே மாற்றி விடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு மேட்ரு தான், இன்னார் தான் என் காசெல்லாம் வாங்கி அவங்க அக்கௌண்ட்டில் வச்சுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி கைப்பட எழுதி ஒரு பர்மிஷன் லெட்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிக்கலாம். யார் வேணால் போய் வாங்கிக்கலாம் உங்களுக்காக. அவங்களும் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். மறுபடியும் சொல்கிறேன், ஐடி ப்ரூஃப்லாம் கடன் வாங்க முடியாது. ஐ ஹேவ் ஆஃபீஸ், ஹவு கேன் ஐ கோ டு த பேங்க் ஆன் அ வீக் டே, அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் ஒய்ஃபு யாராவது இருந்தாங்க, யாராவது ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்து விட்ருங்க. அவங்க போய் மற்ற ப்ராசஸ்லாம் பார்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு முக்கியமான கட்டம் வந்து ஏடிஎம்லேருந்து நான் எடுக்கலாமா வேணாமா, என்ன தான் உங்கள் பிரச்சனை, ஏடிஎம்லாம் ஒரு கூட்டமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அப்படி கார்டை தேய்ச்சி நீங்கள் வந்து 2000 வரைக்கும் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு கார்டுக்கு 2000 வரைக்கும் எடுக்கலாம். எப்போ வரைக்கும்னா 18th நவம்பர் வரைக்கும். இந்த லிமிட் இருக்கு இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு கார்டுக்கு 2000 அப்படின்ற லிமிட்டு அப்படியே 4000 உயர்த்தப்படும். ஒரு நாளைக்கு ஒரு கார்டுக்கு 4000 உயர்த்தப்படும். எப்போ அப்படின்னா 19th நவம்பர் 2016 ஓகே, ஏடிஎம்ல இந்த லிமிட்டு, வாட் அபவுட் த செக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் ஒரு தீர்வு இருக்குது. இந்த செக் எடுத்துகிட்டு போய் நம்ம பேங்க்கில் நீட்டணும்னு வச்சுக்கோங்களேன், 10,000 rupees பர் டேக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. 1 வீக்கை பொறுத்த வரைக்கும் 20,000 எடுத்துக்கலாம். செக்கு, வித்ட்ராயல் ஸ்லிப்பு, இது ரெண்டுத்துக்குமே வந்து இந்த லிமிட் தான். இது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24th நவம்பர் 2016 வரைக்கும். அதுக்கப்புறமா இந்த லிமிட்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணுவாங்க. அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறது தான் கம்ஃபர்டபுள். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த உண்டியல் மாதிரி இருக்குமே கேஷ் டெபாசிட் மெஷின், அதில் போட்டுடலாமா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம், பிரச்சனையே கிடையாது. அதில் போட்டாலும் இந்த நேரத்தில் கூட ஏற்றுக்கொள்ளப்படும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காசு தள்ளப்படும். அதே மாதிரி இந்த நெஃப்ட்டு, இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், என்ன எலக்ட்ரானிக் பேங்கிங் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. எப்பா இதெல்லாம் ஓகே, டெட்லைனை சொல்லு, நமக்கு இது டெட்லைன்னு ஒன்று தெரிஞ்சால் தான் வேலையே நடக்கும் அப்படின்னீங்கன்னா 30th December 2016 வரைக்கும் மேலே சொன்ன வழிகளில் நீங்கள் எந்த மாதிரி வழியை வேணால் பயன்படுத்தி மாற்றிக்கொள்ளலாம், அக்கௌண்ட்டுகளுக்கு பணத்தை ஏற்றிக்கொள்ளலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஆல் த கமர்ஷியல் பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் ஆர்பிஐ, அதிலெல்லாம் வந்து 30th December வரைக்கும் மாற்றிக்கொள்ளலாம், பணத்தை அக்கௌண்ட்டில் ஏற்றிக்கொள்ளலாம். பட் இருந்தாலும் ஆன் ஆர் பிஃபோர் December 30, 2016 நம்மளால் இதை பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம வந்து ஆர்பிஐ குறிப்பிடும் சில ஆஃபீஸ்களுக்கு மட்டுமே சென்று இதை மாற்ற வேண்டும், அக்கௌண்ட்டில் ஏற்ற வேண்டும். என்கிட்ட வந்து இப்போ இருக்கிற 1000 ரூபாய் 500 ரூபா நோட்லாம் இருக்குது, ஆனால் நான் இந்தியாவிலேயே இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய உற்றார் உறவினர்கள், சுற்றத்தோர் முற்றத்தோர் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி கார்டு, பாஸ்போர்ட், பேன் கார்டு, இந்த மாதிரி பல ஐடி கார்டுலாம் யூஸ் பண்ணி, அதாவது கவர்மெண்ட்டால் ப்ரொவைட் செய்யப்பட்ட ஐடி கார்டுகளை யூஸ் பண்ணி, அது கூட உங்களோட ஒரு அத்தாரிட்டி லெட்டர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்தியாவிலே இல்லை அப்படின்னா கூட அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். எப்பா அவராவது இந்தியாவில் இப்போ இல்லை, நான் இந்தியாவில் ரொம்ப காலமாகவே இல்லை, நான் வந்து என்ஆர்ஐ, ஒரு என்ஆர்ஓ அக்கௌண்ட் வச்சுருக்கேன், நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட் தான் நான் வச்சுருக்கிறேன், நான் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக இருந்தாலும் இது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அதாவது மேலே சொன்ன பாருங்கள் நிறைய கண்டிஷன்ஸ், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ஆர்ஓ அக்கௌண்ட்டு கூட மாற்றிக்கலாம், ஏற்றிக்கலாம். Hey, I'm a foreign tourist. I have come here for a trip, travel for a few months and I have these notes. What should I do now? யோசிச்சிங்களா? பாவம், ட்ராவல் பண்ணுறவங்களாம் பாவங்க. அவங்களாம் கேட்டால் பதறிடுவாங்க, பதுங்கிடுவாங்க. அவங்களுக்காக தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம். ஃபாரின் டூரிஸ்ட்டுகள் அனைவருக்குமே வந்து 72 மணி நேரம், அதாவது 72 hours டைம் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏர்போர்ட்டில் இருக்க எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர்ஸ்க்கு போயிட்டு 5000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து சில்லறை மாற்றிக்கலாம். ஓகே, நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ஒரு அவசர தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை வந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை மெடிசின்ஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்கள், 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள், அதை வந்து ஆல் த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் எடுத்துக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பஸ் டிக்கெட் வாங்குறதுக்கு, ட்ரெயின் டிக்கெட் வாங்குறதுக்குலாம் பிரச்சனை கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, அங்கெல்லாம் டிக்கெட் கவுண்டர் இருக்கும்ல, அங்கெல்லாம் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி ஏர் டிக்கெட்டுக்கும் பிரச்சனை கிடையாது. எப்போனா 72 மணி நேரம் வரைக்கும் இது எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி கார்டு, பாஸ்போர்ட்டு, என்ஆர்இஜிஏ கார்டு, பேன் கார்டு, இப்படி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ப்ரொவைட் பண்ண எந்த கார்டு வேணால் எடுத்துகிட்டு போகலாம். தயவுசெய்து மறந்துடாதீங்க. இதுக்கு மேலே எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா www.rbi.org.in. இந்த வீடியோவில் நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் அது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.